டெல்லியில் தொடர்ச்சியாக பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்படும் சம்பவம் பீதியை ஏற்படுத்தியது. டெல்லி பிரசாத் நகர், துவாரகா 5வது செக்டரில் உள்ள 5 பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. இதையடுத்து பள்ளி வளாகத்தில் போலீசாரும் தீயணைப்புத் துறையினரும் குவிந்தனர். தலைநகர் டெல்லியில் புதன்கிழமை 50 பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட நிலையில் மீண்டும் அதே பாணியில் இமெயில் வந்ததால் மாணவர்களின் பெற்றோர் பீதியடைந்தனர். ஜம்மு காஷ்மீரில் இந்தியா பாகிஸ்தான் எல்லையை ஒட்டிய பகுதியில் புறாவின் காலில் வைத்து அனுப்பப்பட்ட சீட்டில் ஜம்மு ரயில் நிலையத்திற்கு வெடிகுண்டு வைக்கும் திட்டம் குறித்து குறிப்பு எழுதப்பட்டிருந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஆரஸ்புரா பகுதியைச் சேர்ந்த கட்மாரியான் எனும் பகுதியில் புறா ஒன்றை எல்லை பாதுகாப்பு படையினர் பிடித்து சோதனை செய்தபோது இது தெரியவந்துள்ளது. இதுகுறித்து எல்லை பாதுகாப்பு படையினர் ஜம்மு காஷ்மீர் காவல்துறைக்கு உடனடியாக தகவல் கொடுத்தனர். இதைத் தொடர்ந்து ஜம்மு ரயில் நிலையத்தில் காவல்துறையினர் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளனர். இந்த புறா பாகிஸ்தான் எல்லை பகுதியிலிருந்து வந்ததா என்பது குறித்து காவல்துறையினரும் எல்லை பாதுகாப்பு படையினரும் விசாரணை நடத்தி வருகின்றனர். டெல்லியில் நாய்க்கடியால் ராபிஸ் என்ற நோய் பரவி வருவதாக பத்திரிகைகளில் செய்தி வெளியானது. இப்பிரச்சனையை உச்சநீதிமன்றம் தானாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. இதை விசாரித்த நீதிபதிகள் டெல்லியில் உள்ள தெருநாய்கள் அனைத்தையும் பிடித்து காப்பகங்களில் அடைக்குமாறு டெல்லி அரசுக்கும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் கடந்த 11ஆம் தேதி உத்தரவிட்டது. தெருநாய்களை பிடிப்பதற்கு யாராவது குறுக்கே நின்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நீதிமன்றம் எச்சரித்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மனித உரிமைகள் மாநாடு என்ற அமைப்பு உச்சநீதிமன்றத்தில் புதிய மனு தாக்கல் செய்தது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதிகள் விக்ரம்நாத், சந்தீப் மேத்தா, அஞ்சாரியா ஆகியோர் கொண்ட கூடுதல் அமர்வு உச்சநீதிமன்ற உத்தரவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.